ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னடா அவன் அடிக்கடி ஒரு 4 நாள் வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஸோ ஒர்க் அப்படி ஒர்க் அந்த மாதிரி ரிலேட்டடாக போயிட்டுனால என்னால் வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பவர் பேங்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததில் போர்ட்ரானிக்ஸோட இந்த பவர் பேங்க் வந்து நம்ம கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடச்சிச்சு. ஸோ இது வந்து நீங்கள் போர்ட்ரானிக்ஸ் லக்ஸல் B20K அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸாக வாங்கினீங்கன்னா 1700 சம்திங் வருது. இதே நீங்கள் வந்து 2 ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டும் சேர்த்து அரௌண்ட் 2400 வந்துடுது. ஸோ அந்த பேக் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அதோட பாக்ஸ். ஆக்சுவலாக இன்னொன்று இருக்குது, இன்னொன்று அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இதை அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நல்லா வெயிட்டான ஒரு பவர் பேங்க் இருக்குது. நல்லா உண்மையாக ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு நல்லா பிளாஸ்டிக் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஓகே, இது ஓரமாக ஃபஸ்ட்டு இறங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு போர்ட்ரானிக்ஸோட வாரண்டி கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு QR கோட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது பேப்பர்ஸ், அப்புறம் ஒரு Type-C to Type-C கேபிள் ஒன்று இருக்குது. ஸோ சார்ஜிங் போடுறதுக்காக அண்ட் எம்டி டப்பா அவ்வளோதான் மொத்தமாகவே இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்குது. 20000 mAhனால ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நியர் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இதில் போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Type-A போர்ட், ஒரு Type-C போர்ட் தான் இருக்குது. அப்புறம் ஆன் பட்டன் இருக்குது. ஸோ இன்னொரு போர்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து Type-C to Type-C நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். Type-A to நம்ம போர்ட்ஸ் வந்து நம்ம நார்மல் USB போர்ட்டில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து சேம் டைமில் வந்து 2 போர்ட்லையுமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனை இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இது வந்து 22.5 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்கும். அதாவது மேலே இருக்க Type-A போர்ட். Type-C போர்ட் பார்த்தீங்கன்னா 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ போர்ட் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். ஸோ வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 22 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஈச் போர்ட் வேரி ஆகும். Type-A போர்ட் வந்து 22.5 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்கும். Type-C போர்ட் வந்து 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் தான் கொடுக்கும். ஸோ 1 இயர்க்கான மேனுஃபேக்சரிங் வாரண்டி தராங்க. உண்மையில் ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே இன்னொன்று என்ன போட்டிருக்காங்கன்னா, சார்ஜ் ஃபார் 3 hours பிஃபோர் ஃபஸ்ட் யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது மொதல் அந்த அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் கம்ப்ளீட்டாக சார்ஜ் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் இப்போ வந்து இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100% இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது 69% இருந்துச்சு. 69லேருந்து 100 வர்றதுக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் இட்ஸ் டேக் அரௌண்ட் 4 to 5 hours எடுத்துக்கிச்சு. ஸோ 4 to 5 மணி நேரம். ஏன்னா பேட்டரி வைஸ் பெருசு, ரைட். ஸோ இப்போ என் மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் மொபைல் 6000 mAh பேட்டரி. ஸோ அதுவே அரௌண்ட் 2 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது. ஸோ 20000 mAhக்கு வந்து அரௌண்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஸோ வெயிட் வந்து 475 grams இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அரௌண்ட் ஒரு 25 grams தான் கம்மியாக இருக்குது 1/2 கிலோவுக்கு. ஸோ மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் சார்ஜிங்லாம் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 1 இயர் வாரண்டியோட போர்ட்ரானிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் அரௌண்ட் போட்லேயோ இல்லை MIலையோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு பீஸே உங்களுக்கு அரௌண்ட் 2K கிட்ட வந்துடுது. ஸோ இது வந்து நான் வந்து 2 பீஸ் பேக்கில் ஆர்டர் போட்டோம். ஸோ 2 பீஸ் பேக்கில் ஆர்டர் போடும்போது 2 பீஸ் சேர்த்தே உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2300 கிட்டே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஈச் 1150 தான் வருது. ஸோ இதே நீங்கள் 2 பேராக சேர்ந்து போட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றப்போ இப்போ நீங்கள் ஒரு ஆள் மட்டும், அதாவது நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க, எனக்கு வந்து மோஸ்ட்லி பேக்கப் இருந்துகிட்டு பவர் பேக்கப் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் பேங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் TWS நெக் பேண்ட்ஸ், அப்புறம் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அது கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் மட்டும் மேபி டிஃபர் ஆகும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Until then, bye from this is Karthik. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் வித் ஏலியன் யூடியூப் சேனல். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். ஸோ ஏன்னா அதுதான் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். இட்ஸ் நம்ம வந்து நெருக்கி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டோம். இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட்னாலும் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.